Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 12 plant anatomy and plant physiology part 5. In previous video we learned internal structure of dicot leaf and internal structure of monocot leaf. Today we are going to learn plant physiology. Plant anatomy na என்னன்னு பார்த்தோம். அடுத்து plant physiology அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Plastids are double membrane bound organelles found in plants and some algae. They are responsible for preparation and storage of food. பிளாஸ்டிட்ஸுங்கிறது பிளான்ட்ஸ்லேயும் சில ஆல்கேலையும் இருக்கிற ஒரு ஆர்கனல். இந்த பிளாஸ்டிட்ஸை சரௌண்ட் பண்ணி 2 மெம்பரைன் இருக்கும். அடுத்து இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். There are 3 types of plastids: chloroplast, green color plastids; chromoplast, yellow, red, orange color plastids; leucoplast, colorless plastids. 3 types of plastids இருக்கு. அது என்னென்னா chloroplast, chromoplast, leucoplast. chloroplastனா green color pigment அதில் இருக்கனால அது green color plastids. குரோமோபிளாஸ்டில் எல்லோ கலர் பிக்மெண்ட் இருந்தால் அது எல்லோ கலர் பிளாஸ்டிட்ஸ், ரெட் கலர் பிக்மெண்ட் இருந்தால் அது ரெட் கலர் பிளாஸ்டிட்ஸ், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிட்ஸ். லியூகோபிளாஸ்டில் கலர் பிக்மெண்ட் இல்லாதனால அது கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட்ஸ் ஆர் green plastids containing green pigment called chlorophyll. Chloroplasts are oval shaped organelles having a diameter of 2 to 10 micrometer and a thickness of 1 to 2 micrometer. Chloroplastல green color pigment இருக்கும். அந்த pigment பேர் தான் chlorophyll. இது oval shapeல இருக்கும். இதோட diameter 2 to 10 micrometerலையும் அதோட thickness 1 to 2 micrometerலையும் இருக்கும். ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோட அவுட்டர் லேயர், அதாவது envelope. Chloroplast envelope has outer and inner membranes which is separated by intermembrane space. envelope அப்படின்னா பிளாஸ்டிட்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கிற லேயர். இதில் அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின் அப்படின்னு 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயருக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் தான் intermembrane space. Stroma. Matrix present inside to the membrane is called stroma. It contains DNA, 70S ribosomes and other molecules required for protein synthesis. Stroma அப்படின்னா குளோரோபிளாஸ்டில் என்வலப்க்கு உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ரோமா. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா டிஎன்ஏ இருக்கும், அப்புறம் ரிபோசோம்ஸ் இருக்கும். அடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு என்னென்ன மாலிக்யூல்ஸ் தேவையோ அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரோமாக்குள்ளே இருக்கும். Thylakoids. It consists of thylakoid membrane that encloses thylakoid lumen. Photosynthetic pigments are present in thylakoids. Thylakoids form a stalk of disc-like structures called a grana. Thylakoidsனா டிஸ்க் ஷேப்பில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கிற மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் தான் தைலகாய்ட். இதில் வெளியே ஒரு மெம்பரைன் இருக்கும், அது தைலகாய்ட் மெம்பரைன். இது உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து தைலகாய்ட் லியூமன். தைலகாய்ட்ஸு ஒன்று மேலே ஒன்று காயின்ஸ் மாதிரி அடுக்கி இருந்தால் அதுக்கு பேர் கிரானா. கிரானா தைலகாய்ட்ஸ் அரேஞ்ச்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்க்ஸ் stacked one above the other called granum. Grana are interconnected by ஸ்டோமா லாமெல்லே. கிரானா அப்படின்னா தைலகாய்ட்ஸ் எல்லாம் காயின்ஸ் மாதிரி அடுக்கி இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கிரானா. இந்த கிரானா குளோரோபிளாஸ்டுக்குள்ளே நிறையா இருக்கும், ஆனால் ஒன்று இன்டர் கனெக்டட் ஆகிருக்கும். அது எப்படி இன்டர் கனெக்டட் ஆகிருக்குன்னா ஸ்டோமா லாமெல்லேனால் இன்டர் கனெக்டட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகிறது. ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். இப்போ குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதான் ஸ்டார்ச்சு.
இந்த ஸ்டார்ச் இந்த குளோரோபிளாஸ்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸை சிந்தசிஸ் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதும் இதோட ஃபங்க்ஷன். ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ மீன்ஸ் லைட். Synthesis means to build. Photosynthesis is a process by which autotrophic organisms like green plants, algae, and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. தனக்கு தேவையான உணவை தானே தயார் பண்ணிக்கிற ஆர்கானிசத்துக்கு பேர் தான் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? பிளான்ட்ஸு தனக்கு தேவையான உணவை சன்லைட்டோட உதவியால் தனக்கு தேவையான உணவை தானே தயார் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இன் திஸ் ப்ராசஸ் carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrate. During this process, oxygen is released as a byproduct. In the presence of sunlight and chlorophyll pigment உதவியோட கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணோம். இதுலேருந்து வர பை ப்ராடக்டாக ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் தான் நமக்கு சுவாசிக்க பயன்படுகிறது. இப்போ க்ரீன் பிளான்ட்ஸு, ஆல்கே, குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா இதெல்லாம் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதனால் இதுக்கெல்லாம் பேர் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம். Where does photosynthesis occur? Photosynthesis occurs in all green parts of the plant, especially in green leaves. Photosynthesis எங்கே நடக்கும்னா பிளான்ட்ஸில் க்ரீன் கலர் பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். Photosynthetic pigments. Pigments involved in photosynthesis are called photosynthetic pigments. Photosynthetic pigments are of two classes, namely the primary pigments and accessory pigments. ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகிற பிக்மெண்ட்க்கு பேர் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸில் 2 classes இருக்குது. அது என்னென்னா ப்ரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அண்ட் accessory photosynthetic pigments. Chlorophyll A is the primary pigment that traps solar energy and converts it into electrical and chemical energy. Thus it is called the reaction center. Chlorophyll A pigment தான் primary pigment. இந்த பிக்மெண்ட் என்ன செய்யும்னா சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் கெமிக்கல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணும். ஒரு எனர்ஜியை மற்றொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் ரியாக்ஷன் சென்டர் என அழைக்கப்படும். Other pigments such as chlorophyll B and carotenoids are called accessory pigments as they pass on the absorbed energy to chlorophyll A molecule. Reaction center, primary pigments, and harvesting center, accessory pigments together form pigment systems. Chlorophyll B and carotenoids ரெண்டும் சேர்ந்தது தான் accessory pigment. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி குளோரோஃபில் ஏ மாலிக்யூலுக்கு கொடுக்கறது தான் இதோட ஃபங்க்ஷன். இப்போ ரியாக்ஷன் சென்டர் அதாவது ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர் அதாவது ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் பிக்மெண்ட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். Role of sunlight in photosynthesis. The entire process of photosynthesis takes place inside the chloroplast. The structure of chloroplast is such that the light-dependent light reaction and light-independent dark reaction takes place at different sites in the organelle. Photosynthesis process எங்கே நடக்கும்னா chloroplastல நடக்கும். Photosynthesisல 2 reaction இருக்குது. ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் 2 ரியாக்ஷனுமே நடக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் நடக்கிறது. லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்னா டார்க் ரியாக்ஷன் அதாவது சன்லைட் இல்லாமல் நடக்கிறது. ஃபஸ்ட்டு லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், இதை ஹில் ரியாக்ஷன்னு சொல்லலாம், லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபின் ஹில் in 1939.
This reaction takes place in the presence of light energy in thylakoid membranes grana of the chloroplast. Photosynthetic pigments absorb the light energy and convert it into chemical energy ATP and NADPH2. These products of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. லைட் ரியாக்ஷனை ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை ஃபஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஒரு பேர் ஹில். எந்த வருஷம்னா 1939. இந்த ரியாக்ஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் குளோரோபிளாஸ்டில் உள்ள கிரானால தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்ன செய்யும்னா லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். என்ன கெமிக்கல்னா ஏடிபி NADPH2. லைட் ரியாக்ஷனில் என் ப்ராடக்ட் என்னென்னா ஏடிபி NADPH2. இந்த என் ப்ராடக்ட்டு தைலகாய்ட்லேருந்து ஸ்டோமாவுக்கு வெளியேற்றப்படும். இதுதான் லைட் ரியாக்ஷன். மோர் டு நோ, இங்கே ஏடிபி, ஏடிபி, NAD, NADP ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட், NADனா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட், NADP nicotinamide adenine dinucleotide phosphate. Do you know a cell cannot get its energy directly from glucose? So, in respiration, the energy released from glucose is used to make ATP. செல் வந்து டைரெக்டாக குளுக்கோஸை எடுத்துக்க முடியாது. ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் குளுக்கோஸ் பிரேக் ஆகி அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை வச்சு தான் ATP ப்ரொடியூஸ் ஆகும். Next, light independent reaction or dark reaction. Dark reaction or biosynthetic pathway takes place in stroma. During this reaction, CO2 is reduced into carbohydrate with the help of light generated ATP and NADPH2. This is also called as Calvin cycle and is carried out in the absence of light. It is called dark reaction. Light independent reaction dark reaction or biosynthetic pathway அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே நடக்கும்னா குளோரோபிளாஸ்டில் ஸ்ட்ரோமாங்கிற இடத்துல நடக்கும். இது எப்படி நடக்கும்னா கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்து அதை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு லைட் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆன ATP NADPH2 உதவியால் இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் நடக்கிறதுனால இது டார்க் ரியாக்ஷன் எனவும் அழைக்கப்படும். இன் கேல்வின் சைக்கிள் த இன்புட்ஸ் ஆர் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் த ATP அண்ட் NADPH2 ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லைட் ரியாக்ஷன். இந்த டார்க் ரியாக்ஷனை கண்டுபிடித்தவருக்கு பேர் கேல்வின். அதனால் கேல்வின் சைக்கிள் எனவும் அழைக்கப்படும். கேல்வின் சைக்கிளில் இன்புட்ஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர், ATP and NADPH2 from light reaction. Melvin Galvin, an American biochemist, discovered chemical pathway for photosynthesis. The cycle is named as Galvin cycle. He was awarded with Nobel Prize in the year 1961 for his discovery. மெல்வின் கேல்வின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். மெல்வின் கேல்வின் டிஸ்கவர்ட் கெமிக்கல் பாத்வே ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் இந்த சைக்கிளுக்கு கேல்வின் சைக்கிள் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. இவரோட இந்த ஒர்க்குக்காக 1961 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், பிக்மெண்ட்ஸ், லீஃப் ஏஜ், அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஹார்மோன்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுற இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிக்மெண்ட், லீஃப் ஏஜ், கார்போஹைட்ரேட் சேர்றதுனால உண்டாகிற மாற்றங்கள், ஹார்மோன்ஸ். இதில் எந்த ஃபேக்டர் அதிகமானாலும் குறைவானாலும் அதனால் உண்டாகிற மாற்றத்தினால ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர், மினரல் எலிமெண்ட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் எந்த ஒரு ஃபேக்டர் அதிகமானாலும் குறைவானாலும் அது ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபோபிட். ஆர்டிஃபிஷியல் photosynthesis is a method for producing renewable energy by the use of sunlight. Indian scientist
CNR Rao, who was conferred the Bharat Ratna 2013, is also working on similar technology of artificial photosynthesis to produce hydrogen fuel. சன்லைட்டை யூஸ் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நியூ மெத்தட். இந்தியன் சயின்டிஸ்ட் சிஎன்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஃபியூயல் அப்படிங்கிற ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சிஎன்ஆர் ராவ் ஆல்ரெடி 2013 பாரத் ரத்னா வாங்கினவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், in this video we learnt about chloroplast. In next video we are going to learn mitochondria. Thank you.